தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். ஒருபுறம் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தத்திலே ஈரான் முன்னணி வகித்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா மிகப்பெரிய அவமான தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே இலங்கை போன்ற நாடுகள் இந்த அமெரிக்கா அல்லது ஈரான் இஸ்ரேல் போன்ற மேலத்தேச நாடுகளிலே, அதாவது பணக்கார நாடுகளிலே தங்கி வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நேரத்தில் எரிபொருள் உட்பட மக்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. அரச நிறுவனங்கள் வாரந்தோறும் புதன்கிழமைகளிலே பாடசாலைகள் கூட நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இலங்கையை பொறுத்தளவிலே சமூக பிறழ்வுகள் சார்ந்த விடயங்கள், கொலை, கடத்தல், களவு நாளாந்தம் மெலிந்து கொண்டிருக்கின்றது. அண்மையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு விரிவுரையாளர், அந்த விரிவுரையாளருடைய மகளினுடைய கணவன், அதாவது மருமகனாலே சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டு உடலம் வீசப்பட்டு அவர் இப்பொழுது பிடிபட்டிருக்கின்றார். இந்த செய்தி இன்றைக்கு அவருடைய மனங்களையும் வேதனைப்படுத்தக்கூடிய, அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோல் மட்டக்களப்பிலே நாங்கள் பார்த்தால் அங்கே ஒரு பாலடைந்த கிணத்திலே ஒரு உடலம் வீசப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னே காணாமல் ஆக்கப்பட்டு போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்ட ஒரு பெண்ணினுடையதாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு ஒரு தாயும் பிள்ளையும் சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் அந்த தாயை கடத்தி கொண்டு போய் தங்க நகைகளை பறித்துவிட்டு அந்த கிணற்றிலே வீசியதாகவும், குற்றுயிராக இருந்த அந்த தாய் கத்தி கதறியதால் அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் கேட்டு பின்னர் அனைவரும் அந்த தாயை மீட்டதாகவும், மீட்கும் பொழுதுதான் ஏற்கனவே அந்த கிணற்றிலே முதல் ஒரு சடலம் வீசப்பட்ட செய்தியும் அறிந்து அதுவும் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக யாழ்ப்பாணத்திலே ஒரு உயர்தர மாணவியை உயர்தர மாணவனுடன் காதலிப்பதாக விரட்டி அந்த போட்டோக்கள் வீடியோக்களை சமூக வலைத்தளங்களிலே வெளிப்படுத்தி அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்படியான சமூக பிறழ்வான விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அந்த விரிவுரையாளர் என்ற தொழில வடிவம் ஒரு அம்மா, அந்த அம்மாவை அவனுடைய மகளும் சேர்ந்து கொன்றது என்பதுதான் ஒரு வேதனையான, தாங்க முடியாத ஒரு துயர். குறிப்பாக அவள் விரிவுரையாளர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அந்த பிள்ளையை அவள் படிப்பிச்சிருப்பா. கொஞ்சம் மண்டாலும் பிள்ளைக்கு அறிவு இருக்கும், படித்த சமுதாயமாக இருக்கும். 19 வயசு. அந்த விரிவுரையாளர் அம்மாவினுடைய மருமகனுக்கு 21 வயது. இவர்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் 2 பேரும் டிவோர்ஸ் விவாகரத்து வழக்கு போய்கொண்டிருக்கிறதாகவும் தகவல் வருகின்றது. அப்படியான இருவர் என்னென்று சேர்ந்து இந்த விரிவுரையாளரை கொலை செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி என்ற கோணத்திலே போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்போ எல்லாமே ஒரு நாடகமாக, ஒரு 21 வயசு என்ற நாங்கள் சொன்னாலும் அவர் மேயர் ஆகிட்டு 18 வயசுக்கு மேலே என்று சொன்னால் இப்போ சிறுவர்கள் சிறுமிகள் இல்லை என்று சட்டம் சொன்னாலும் கூட 21, 22, 23 வயசு என்றாலே நாங்கள் பெரும்பாலும் அவங்க சின்ன பொடிகள் அப்படி தான் சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு கிரிமினல் தனமாக, ஒரு ஈவிரக்கம் இல்லாமல், ஒரு மாமி என்று சொன்னால் அம்மாவுக்கு சமனான, ஒரு தாய்க்கு சமனாக மதிக்கக்கூடிய ஒரு அந்த எத்தனையோ பேருக்கு கல்வி போதிக்கிற ஒரு படித்த ஒரு தாயாக இருக்கிற பொழுது அவள் இவர்களை வஞ்சித்து இவர்களுக்கு எந்த விதமான அநீதியும் செய்திருக்கக்கூட வாய்ப்பில்லை. ஆகவே அப்படியான அந்த பெண்ணை ஈவிரக்கம் இல்லாமல் கொலை செய்து வீசிவிட்டு இவர்கள் சென்றிருக்கிறார். புத்திசாலித்தனமாக தாங்கள் தப்பிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்களை சென்றிருக்கிறார்கள். ஆனால் கிளிநொச்சியிலே உள்ள பரந்தனிலே ஏடிஎம் கார்டு அது பேங்கில் வேலை ஏடிஎம் கார்டு பாவிச்சிருக்கிறார்கள். அதில் நிறைய பணம் எடுத்திருக்கணும். அந்த விஷயம் தெரிய வந்திருக்குது. பிறகு அப்படியே திருகோணமலையில் இப்போ கியூஆர் கோடில் பெட்ரோல் அடிச்சுருக்கிற முறை இருக்குது தானே. ஆகவே அந்த பெட்ரோல் டேங்கில் பெட்ரோல் அடிச்சிருக்கணும். ஆகவே அந்த சிசிடிவி கேமராக்களை வச்சுக்கொண்டு அவர்களை பிடித்திருக்கிறார்கள். இப்போ அவருடைய வாழ்க்கை இதோட முற்று பெற்றுப்பட்டது. எனவே அன்பு உறவுகளே, இந்த விடயத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன? நாங்கள் சோஷியல் மீடியாக்களில் ஒரு ஆளை அவமானப்படுத்துறதுக்காக ஒரு ஆளை ஃபோட்டோக்கள் வீடியோக்களை போடலாம், அது சாதிக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அந்த ஆள் கோபம் இருக்கலாம், ஆத்திரம் இருக்கலாம், அவர்களுக்கு பிரச்சனை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருக்கு பின்னால் ஒரு அம்மா இருக்கும், ஒரு அப்பா இருக்கும், ஒரு மகன் இருக்கும், ஒரு தம்பி இருக்கும், ஒரு தங்கச்சி இருக்கும், ஒரு அக்கா இருக்கும். ஆக அவருக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு ஊர் இருக்கும், ஒரு சமூகம் இருக்கும். அது எவ்வளவோ பாதிப்பை எதிர்கொள்வார்கள். எனவே நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் இழிவுபடுத்தி கேவலப்படுத்துகிற விடயங்கள் நாங்கள் இறங்கக்கூடாது. கிட்டத்தட்ட விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் எங்களுக்கு போனே என்னென்று பாவிக்கிறேன்னு தெரியாது.
அந்த நேரத்தில் நட்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், எல்லாம் ஒரு புனிதமான விடயமாக, ஒரு காவியமாக எல்லோருக்கும் தெரிஞ்சது. ஓவியமாக ஒரு ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் தெரிஞ்சார்கள். அங்கே இயல்பானவரை சமூக பிறழ்வுகள், சீரழிவுகள் குறைவாக இருந்தது. இன்றைக்கு பாருங்கள், எல்லாமே சோசியல் மீடியாவில், சமூக வலைத்தளங்களில். ஒருத்தர் திருமணம் செய்து ஒரு ஆசிரியர், அவருக்கு நீண்ட காலம் பிள்ளையில் ஒரு பிள்ளை ஒன்று கிடைக்க போகுது. அப்போ பிள்ளை கிடைக்கக்குள்ளே அவர் ஃபேஸ்புக்கில் போடுவார், எனது மனைவி இதோ பிள்ளை பெறும் தருவாய் அடைந்து விட்டார், 8 மாதம். எனது மனைவி இதோ 9 மாதம். எனது மனைவி இதோ 10 மாதம். இதோ 10 மாதத்தின் 10ஆவது நாள், 11ஆம் நாள். இதோ வண்டி பெரிதாக வருகிறது. இதோ பிள்ளை பிறப்புறார். இந்த ஓட்ட போட்டியில் இதோ நெருங்கி கொண்டு இருக்கிறார்கள். இதோ ஓட்ட வீராங்கனைகள், வீரர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். மருதன் ஓட்ட போட்டி நாங்கள் அறிவிப்போம். அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 4 சுவருக்கு இருக்கிற விடயங்கள் எல்லாம் ஃபேஸ்புக்கிலேயே அல்லது வாட்ஸ்அப்லேயே போட்டு அதில் நாங்கள் படம் எடுக்கக்குள்ள, அந்த மனைவியின் வயிற்று படம் எடுக்கக்குள்ள, அந்த வயிற்றுக்குள்ளே உள்ள அந்த பிள்ளை அது இந்த கதிர்வீச்சுகளால் அந்த கண் அல்லது நரம்புகள் பாதிக்கும். அந்த பிள்ளை வளர்ந்து ஆயுள் குறைவாக கொஞ்சம் வயசுலேயே செத்து போடும். இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ பின்னுக்கு வர்றதை யோசிக்காமல் அவசரப்பட்டு செய்கிற விடயங்கள் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியாக்கள். 2வது விடயம் சினிமா படங்களை பார்க்குறது, சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய கிரைம் ஸ்டோரிகளை பார்க்குறது, சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம், கொலை, வெட்டுக்கொத்து இதோட பார்த்து போட்டு தொடர்ச்சி அதை பார்க்க எங்களே அறியாமல் எங்களுக்கு ஒரு கிரிமினல் மைண்ட் செட் ஒன்று வருது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு, ஒரு சின்ன எங்களுக்கு சின்ன கோபங்கள் இருக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்கலாம், உடனே இவரை தூக்குறன்பார், இவரை தாக்குறன்பார், இவரை கொல்றன்பார், இவரை போட்டு தள்ளுறன்பார், இப்படியான சொற்களை முதல் சொல்லுவோம். இந்த சொற்களே ஒரு வகையான உளவியல் பிரச்சனை. பிறகு அது காலப்போக்கில் செய்ய தொடங்குவோம். இப்போ இந்த விரிவிரியாளரை பொறுத்தளவில், விரிவிரியாளரை கொண்டிருக்கக்கூடிய இந்த மருமகன் ஓட்ட கலட்டி, ஏன்னா வீட்டு மேலால் கலட்டி அதுக்குள்ளால் ஏதோ இழுத்து கடத்தி கொண்டு அடிச்சு போட்டு மேலால் இழுத்துட்டு போனாரோ என்ன நடந்தது தெரியல, கொண்டு போயிருக்கிறார். ஆனால் அந்த அந்த பகுதியில் அந்த பெண்ணின் முடி இருந்திருக்கு, தலைமுடி எங்கேயோ இடத்துல அந்த மயிர் இருந்திருக்கு. அதை வச்சு கொண்டு தான் அந்த இடத்துல இருந்தால் விசாரணைகளை தீவிரமாக ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அந்த அவ கடத்தப்பட்டிருக்கிறான். பாருங்க, ஒரு 21 வயசு பொடியன் பக்காவாக பிளான் பண்ணி கடத்தி கொலை செய்திருக்கிறான். ஆனால் சாதாரணமாக பெட்ரோல் அடிக்கக்குள்ளையும், சாதாரணமாக ஏடிஎம் கார்டில் காசு இருக்கையும் இது பிடிபடும் தானே, 2 நாளில் முடிக்கிறோம். இது தெரியாமல் தேவையில்லா வேலையை பார்த்து இப்போ களி தின்ன போகிறார் சிறைக்குள்ளே. சரி, ஏதோ ஒரு வகையில் ஒரு காலத்தில் 5 வருஷமோ 10 வருஷமோ 2 மாதமோ சிறையிலேருந்து வந்தால் போகிறோம். இவற்றை வாழ்க்கை சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க அப்போ. இவற்றை வாழ்க்கை நீ சரியாக இருக்கா? இந்த ஊரில் சமூக வலைத்தளங்கள் எல்லா இடத்துலையும் அந்த ஃபோட்டோக்களை போட்டு பரப்புகிறாங்க. வாழ முடியாது. எனவே இப்படியான கொலைகள் எல்லாம் எதற்காக நடைபெறுகின்றது? இன்றைக்கு நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியாக்களை பார்த்து எங்களை அறியாமலே நாங்கள் ஒருவருடைய செய்திக்கு அடிமையாகி நாங்கள் எங்களை அறியாமலே நாங்கள் எல்லாம் அவசர உலகத்தில் பயணிக்கிறோம். ஒருதன் ஒரு பெரிய மோட்டை வைக்க வச்சிருந்தால் நான் மோட்டைக்கு போகணும். ஒருதன் காரில் அப்படின்னா உடனே நான் கார் எடுக்க வேணும். ஒருதன் உடனே மோட்டை வைக்க காரை வைத்தால் அவனை தான் கல்யாணம் கட்ட வேணும். ஒருதன் லண்டனில் இருந்தால் உடனே நான் கண்டு இங்கே சீரியஸாக காதலிச்சவனை போட்டு லண்டனுக்கு போக வேணும். ஒருதன் நல்ல ஒரு மாவுள் வீட்டில் மாடி வீட்டில் தான் நானும் அந்த வீட்டில் இருக்க வேணும். இப்படியான ஒரு மனநிலை, அதாவது கம்பேர் ஒப்பிடுதல் என்பது ஒரு வகையான உளவியல் பிரச்சனை. அப்போ இன்னும் ஒரு ஆளை நாங்கள் பார்த்து ஒப்பிடும் பொழுது நிம்மதியாக நித்திர கொள்ளலாம். நிம்மதியாக நித்திர கொள்ளலாமல் நித்த தவிக்கக்குள்ள எங்களோட கல்லீரல் பாதிக்கப்படும். எங்களோட கல்லீரல் பாதிக்கப்படும் பொழுது எங்களோட கிட்னி, எங்களோட எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படையக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக சுகர், ப்ரெஷர் போன்ற வருத்தங்கள், காட்டரை கொண்ட வருத்தங்கள் வரும். நாங்கள் வேலைக்கு செத்து போடுவோம். அப்போ நாங்கள் வேலைக்கு செத்து போடுறதும் என்ற நிலைமையை நாங்கள் யோசிக்காமல் மற்றவனையும் சாகடித்து எங்களையும் சாகடிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நிலையில் இன்றைய ஜெனரேஷன், இன்றைய தலைமுறைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், யுத்த காலத்தில் வீரச்சாவு வந்தது, கிளைமோரில் சினைப்பொருள் எல்லாம் செத்துக்கொண்டா நிறுத்தினோம். அந்த சாவை விட வேறு ஏதாவது சாவு, தேவையில்லாத சாவு வந்ததா? பீதி விபத்துகள் கூட, அல்லது வேறு நோய்கள் கூட, அல்லது தற்கொலைகள் கூட பெருமளவில் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தை யாரும் திருத்த முடியாத ஒரு சூழலுக்கு போகுது. ஒரு விரிவிரியாளர் என்று சொன்னால் அந்த விரிவிரியாளருக்கு என்ற ஒரு பகிபாவம் சமூகத்தில் இருக்குது. சாதாரணமாக எல்லாரும் யோசிச்சு போட்டும் பேசி போட்டும் போகலாம். ஒரு வாத்தி, ஒரு டீச்சர் என்று சொன்னால் உடனே ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை உடனே அவர் சேர் இல்லை, அவரை பிடிக்கிறது, அவருக்கு கடவுளில் தானே, அவர் எல்லாரும் தவிர உடனே அப்படி விமர்சிக்கிறது. ஆனால் ஒரு ஆசிரியர் ஆகிறது, ஒரு டாக்டர் ஆகிறது, ஒரு என்ஜினியர் ஆகிறது, ஒரு லெக்சர் ஆகிறது, விரிவிரியாளர் ஆகிறது என்றெல்லாம் சாதாரண விடயம் இல்லை. ஆகவே எத்தனையோ பேருக்கு கல்வி போதிக்கக்கூடிய ஒரு சமூகத்திலே முதன்மையானதாக பார்க்கக்கூடிய ஒரு தாயை, மாமியாக இருந்தாலும் தாயாக பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் பட்டு பாதகமான இடக்கமற்ற ஒரு வேலையை செய்திருக்கக்கூடிய இந்த விடயம் மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக நாங்கள் கருதுகிறோம்.
இன்றைக்கு பாருங்கள் என்னென்னு சொன்னால் பணம் 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 தேவை வாழ்க்கையில் நிச்சயமாக தேவை. பொருளுடையார் இவ்வுலகத்தில் உடையார் என்று வள்ளுவர் சொல்லிக்கிறார். பணம் தேவை. ஆனால் அந்த பணம் தேவை என்றதுக்காக நாங்கள் மிக மிக தப்பான கண்ணோட்டத்தில் எங்களோட வாழ்க்கையை செலுத்த முடியாது. சரிதானே? அப்போ இன்றைய கல்வி முறைகள் எல்லாம் இன்றைய பாருங்க, சில பேர் நிறைய பேர் கதையை படி சொல்லுவாங்கள்ல, அங்கே கேம்பஸ் போய் என்ன வேற போகுது, வேலை இல்லை, வெளிநாடு போவோம், இப்படி போவோம், அப்படி போவோம். படிக்கிறது என்பது ஒருவனை உழைக்கிறதுக்கு இல்லை. படிக்கிறது என்பது ஒரு மனுஷனை கட்டுப்படுத்துறதுக்கு, திருத்துறதுக்கு, தெளிவுபடுத்துறதுக்கு, வாழ்க்கைண்டா இப்படித்தான் என்று சொல்கிறது எல்லாம் தான் எல்லாம் சேர்ந்து தான் படிப்பு. ஆகவே பணம் தான் வேண்டும் கவர்ச்சியாக சௌபாக்கியமாக மற்றவன்ற காசில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் இந்த கொலைகளில் அல்லது இன்னும் ஒரு மனிதனை கேவலப்படுத்தி தான் சுத்தமானால் தான் பெரியாள் என்று சமூகத்துக்கு பொய்யான போலி முகத்தை காட்டிக்கொண்டு வாழ வலிக்கிட்டு கடைசியில் மற்றவனையும் வாழ விடாமல் தானையும் வாழ விடாத ஒரு சூழலை இன்றைக்கி நாங்கள் பார்க்கலாம்.